ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம Tally Solutions கஸ்டமருக்காக என்ன ஃபெசிலிட்டீஸ்லாம் இப்ப பேக்கிரவுண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க? அதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்றாங்க? தென் Tally Solutions அவங்க ப்ராடக்ட்டோட ரோட் மேப் என்ன? தென் Tally Prime இன் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? இத பத்தின டீடைல்ஸ நமக்கு ஒரு சின்ன இன்ஃபோ குடுக்கறதுக்காக மிஸ்டர் சங்கர் நம்ம வெல்கம் பண்ணலாம். ஓவர் டு மிஸ்டர் சங்கர். Madam, thank you, madam. Team, very good evening. First of all, thank you very much. நீங்க உள்ள ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க லாபில. First of all, thank you very much. So I welcome you all on behalf of AR Systems Tally Solution. என் பேரு சங்கர் ராஜ். So I work as a business manager for rest of Tamil Nadu. Hope I am audible. கேக்குதுங்களா ரூபி? Sir, audible sir, கேக்குது sir. Yes sir. Audible. Thank you. So before going into Tally Prime launch, நீங்க எல்லாருமே Tally Prime ஓட டெமோல அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க. First of all, அதுக்கும் again I want to thank you all on that. So before we are going into Tally Prime உடைய நீங்க டெமோ பார்க்கிறதுக்கு முன்னாடி I just want to take 2 minutes of yours on seeing the Tally's journey. So Tally இப்ப ஏற்கனவே ஒரு வீடியோ ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. So அது என்னன்னா 1986ல we started off as a company. So 1992-96ல we are becoming the first codeless accounting system. நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரோம் சாஃப்ட்வேர் we are coming in. So என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா பவர் ஆஃப் சிம்பிளிசிட்டி. ஸோ அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாருமே டேலி நீங்க இது யூஸ் பண்ணிருக்கீங்க. 97 அதுக்கப்புறம் we came out with Tally ESI அப்படிங்கிற ஒரு நம்ம ரிலீஸோட உள்ள வரோம். என்ன கொண்டு வரோம்னா நம்ம இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் கொண்டு வரோம். எல்லாருமே இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூ வில் பி ஹேவிங் பிசினஸ் வித் மல்டி கரன்சி. ஸோ அதுக்கும் நம்ம ஒன்று கொண்டு வந்தோம். ஸோ இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், நம்மளுடைய கம்பெனியுடைய ஃபவுண்டர் he was also உங்களை மாதிரி ஒரு பிசினஸ் மேன் தான். he was doing his textile business pan India. he was doing his exports. ஸோ அவரால் அக்கௌண்டிங்கை சாஃப்ட்வேர்ல கொண்டு வரணும்னு சொல்லி அவருடைய பையனை கூப்பிட்டு ஆரம்பிச்சது தான் நம்ம சாஃப்ட்வேர் டேலி சாஃப்ட்வேர். ஸோ ஹானரபிள் பத்மஸ்ரீ Bharat Goenka sir, he has found this. So from there 2001ல we came out with Tally ESS அப்படிங்கிற ஒரு இதுல வந்தோம். ஏன்னா அப்பதான் 2000க்கு அப்புறம் சிஸ்டம் அதோடைய பிளாட்ஃபார்ம் வேற மாதிரி போய்கிட்டு ஆரம்பிக்குது. ஸோ ODBC பிளாட்ஃபார்ம்ல டேட்டா சிங்க்ரனைசேஷன் ஆரம்பிச்சு we came out with that. So 2009 Tally ERP9 ரிலீஸ் ஆகுது. ஸோ பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷனுக்கு we are the one and only trusted software. So I can say that நீங்களும் சொல்லுவீங்க. ஸோ again power of simplicity played a major role. 2015 we came out with the releases of 5.0. So 2017ல நம்மளுடைய சிஸ்டம்ல we had a VAT ல இருந்து நம்ம GST மூவ் ஆனோம். So we came out with that. So other countries where also we are doing நம்மளோட பிளாட்ஃபார்ம் இருக்கு, அங்க VAT நம்ம உள்ள கொண்டு வந்தோம். சரிங்களா? So from there now we have came out with Tally Prime. So Tally Prime என்னன்னா one who touches Tally should feel that he is happy. ஏன்னா இது ஆரம்பிச்சதே ஒரு பிசினஸ் ஒரு பிசினஸ் மேன் ஆரம்பிச்சது. ஸோ அதனால இந்த சாஃப்ட்வேருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, மக்களுடைய ரிலேபிலிட்டி என்ன, அவங்களுக்கு என்ன வேணும். ஸோ ஆஸ் அன் இன்வென்டரி மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஒரு மல்டி கரன்சியா இருக்கட்டும், ஒரு பில் ஆஃப் மெட்டீரியலா இருக்கட்டும், நீங்க ஸ்டாக் எனக்கு இன்னைக்கு எங்க போயிருக்குது, என்ன நடக்குது, உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் சம்பந்தமான GSTRல இருந்து எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த ரிலீசஸ் நம்ம கொண்டு வரோம். நம்மளுடைய ரோட் மேப்ல முக்கியமானது இன்வாய்சஸ் நம்ம கொண்டு வரோம். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம உள்ள Tally Primeல எடுத்துட்டு வரோம். ஸோ அதுக்கு தனியா ஃப்ரம் தேட் ஆன் அடுத்தடுத்த ரிலீஸ் நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாக்ஸ் இன்வென்டரிக்கு ஏத்த மாதிரி we are coming out with good releases. So அதுவும் we will just keep in touch with you with our AR system. So once again thank you very much. ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் இப்போ 15 minutes ஆச்சு you are on the queue. So now we can just go ahead. So I thank you AR system and team for being such a good team. உங்களோட customers also very good. நீங்க 3 ஈவென்ட் பண்ணிருக்கீங்க இன்ட்ரோல. So you are coming out with this demo. So wish you all the best. So again thank you team, thank you customers. என்னுடைய பேர் சங்கர். I am part of AR system also. So thank you very much. Over to Ruby. We can go to demo madam. Thank you சங்கர் சார். ஒரு Tally Solution பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் டெமோ போலாம். ப்ராடக்ட் டெமோ பிரசன்ட் பண்றதுக்கு பாலா சார் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்ட் டெமோக்கு அப்புறம் நம்ம Q&A செஷன் இருக்கும். ஸோ Q&A செஷன்ல உங்களோட queries அண்ட் கொஸ்டின்ஸை நீங்க ரைஸ் பண்ணலாம். ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட நேம் அண்ட் உங்களோட கம்பெனி நேமை ரெப்ரசென்ட் பண்ணுங்க.
எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாருமே நீங்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களோட ஒர்க்கிங் பிஹேவியர் எல்லாமே சேஞ்சா இருக்கும். ஸோ நீங்க உங்களோட கம்பெனி உங்க நேம் டீம் என்னாச்சு? மேம் ரூபி மேம். வெங்கடேஷ் வெங்கடேஷ் சார் இருக்காங்களா? இருக்காங்க மேம். ஓகேப்பா. ஓகே. ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். Thank you, Ruby ma'am. Good evening, dear valuable customer. I'm Bala from AR System, Tally Solution Provider. First of all, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இப்போ எடுத்துமே ப்ராடக்ட் போயிடலாம். ஓகே, ஏன்னா டேலி பிரைம் சொல்லிட்டு நான் வந்து இஆர்பி காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஸோ இஆர்பியில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த ஸ்க்ரீனை. ஸோ இந்த ஸ்க்ரீன் போக you come to the Tally screen, Tally Prime screen. நாங்கள் எதுக்காக முதல்ல வந்து டேலி இஆர்பியோட ஸ்க்ரீனை காமிச்சேன்னா, நார்மலாக இது வரைக்கும் நம்ம டேலியோட இஆர்பி ஸ்க்ரீனில் எப்படி பார்த்துப்போம்னா, செலக்ட் கம்பெனி, கிரியேட் கம்பெனி, பேக்கப் அண்ட் ரீஸ்டோர், இந்த ஸ்க்ரீன் தான் பார்த்துருப்போம். ஆனால் டேலி பிரேமை பொறுத்த மட்டும் ரன் பண்ணதுமே லிஸ்ட் ஆஃப் த கம்பெனி தான் உங்களுக்கு கண்ணில் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேலி பிரேமோட மொதல் ஆப்ஷன் ஒன்று சொல்லிடுறேன். இஸ் மவுஸ். எந்த ஸ்விட்சில் வேணாலும் மவுஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். முதல்ல எல்லாருமே கீபோர்டு தான் டேலியில் ஒர்க் ஆகுன்ற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ டேலி பிரேம் பொறுத்த மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் மவுஸை நீங்கள் எல்லா பிளேஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அதே போல் இந்த டேப் மெனு வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி டேப் மெனு வந்து இஆர்பியில் பார்த்துருப்பீங்க. அது சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீனுக்கு வந்துடுறேன். செலக்ட் கம்பெனி எடுத்ததுமே உங்களுக்கு எல்லா லிஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்துடும். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, உங்களோட டிரைவ் அசஸ் பண்ண முடியும். டிரைவ் மீன் நம்மளோட மை கம்ப்யூட்டர். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேசிஃபிக் பாத்தில் வச்சுட்டு ஒரு விஷயத்த டேட்டாவை தேடுவோம், எங்க இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு, இல்லைங்களா? இப்போ அப்படி கிடையாது. உங்களோட டெஸ்க்டாப்பை நீங்க ஜஸ்ட் உங்களோட மை கம்ப்யூட்டர்ல என்னதான் ஸ்கிரீன்ல பார்ப்பீங்களோ அந்த எல்லாத்தையுமே எல்லா டிரைவுமே இங்க சேவ் ஆகும். ஸோ டேட்டாவை உங்களோட எங்கெங்க இருக்குன்ற பிளேஸை நீங்க ஈஸியா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் டேட்டா எங்க வச்சுட்டு டைப் பண்ணுவோம், அது தவிர ஸ்பெல் மிஸ்டேக் ஆயிடும், டேட்டாவை மிஸ் பண்ணிடுவோம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. டேலியை பொறுத்த மட்டும் எனி டிரைவ் ஆஃப் த டேட்டா நீங்க எங்க இருக்குன்னு எங்க கிளிக் பண்ணாலும் சரி, அங்க இருக்க டேட்டா இமிடியேட்டா உங்களுக்கு உள்ள வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஷோ த செலக்ட் கம்பெனி ஸ்கிரீன். செலக்ட் கம்பெனி ஸ்கிரீன் வந்து ஸ்டாண்டர்டா இருந்தது, இங்க அப்படி கிடையாது. நீங்க ஸ்பெசிபிக் டேட்டாவும் பண்ணிக்கலாம். தென் செலக்ட் டிரைவை எங்க இருந்து வேணாலும் சர்ச் பண்ணி டேட்டாவை எடுத்துக்க முடியும். நீங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்டாவை தப்பா நீங்க டைப் பண்ணால் கூட இங்க சர்ச் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்லி டிரைவ் இருக்கும். இந்த டிரைவ் மூலமா என்ன பண்ணலாம்னா, நீங்க எங்கெங்க டேட்டா இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் திங், த கிரியேட் கம்பெனி. இப்போ நார்மலா கிரியேட் கம்பெனி ஸ்கிரீன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, டேட்டா பாத்தை வந்து எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம பிளான் பண்ண முடியும். இங்க அப்படி கிடையாது. இங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த செலக்ட் ஃப்ரம் டிரைவ் ஒர்க் அவுட் ஆகும். இந்த செலக்ட் ஃப்ரம் டிரைவ் ஒர்க் அவுட் ஆகிறனால என்னன்னா, உங்க டேட்டாவை நீங்க கிரியேட் பண்ணும் போதே எந்த பிளேஸ்ல நம்ம வச்சுக்கலான்றதை டிசைட் பண்ண முடியும். ஒன் செகண்ட். என்ன பண்ணீங்க மணினே? டேட்டாவை எந்த பாத்துல நீங்க வச்சுக்க போறீங்கன்றத நீங்களே டிசைட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ நான் டெம்பரவரியா ஒரு டேட்டா கிரியேட் பண்றேன். ஸோ கிரியேஷன் அப்போ வந்து உதாரணத்துக்கு ஏஏ ட்ரேடர்னு ஒரு கம்பெனி.
நார்மலா இந்த கம்பெனியோட அட்ரஸ் எல்லாமே கொடுப்போம். இதுக்கு முன்னாடி எப்படி வரும்னா கண்ட்ரியை நீங்க செலக்ட் பண்ணாதான் நம்ம ஸ்டேட்டே வரும். இங்க அப்படி கிடையாது. நீங்க உங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணாலே கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்கலி பிக்கப் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரீசன். இன்னொன்னு, இதுக்கு முன்னால பார்த்தோம்னா நம்ம கிரியேஷனுக்குள்ள வந்து நிறைய கான்ஃபிகர் பார்த்துருப்போம். அந்த கான்ஃபிகர் எல்லாம் வந்து நமக்கு வந்து எது வேணும் வேணான்றதே தெரியாது. சம்டைம் தப்பா ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஆனா இப்போ இங்க ஒரு F12 கான்ஃபிகர் கொடுத்துருக்காங்க. நீங்க எது வேணும் வேணான்றதை இங்கேயே டிசைட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல்ன்ற ஒரு ஆப்ஷன் வேண்டியே இருக்காது அந்த கம்பெனிக்கு. அப்படின்னா அதை நீங்க வேணான்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதே போல வால்ட் பாஸ்வேர்டுன்றது வேண்டியதில்லை. அது தெரியாம சில பேர் கொடுத்துட்டு சாரா வருது, நம்ம தேடிட்டே இருப்போம். அதனால அந்த ஆப்ஷனையும் ரிட்டர்ன் பண்ணி தான் இருக்கும். தேவைப்பட்டா இந்த கான்ஃபிகர் மூலமா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், நார்மலா நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா உடனே F11 ஃபீச்சர் போங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆனா பிரைம் பொறுத்த மட்டும் எப்படின்னா நீங்க கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் F11 ஃபீச்சர் ஓப்பன் ஆகும். இது என்ன ரீசனுக்காகனா, ஒரு தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டை எடுத்ததுமே அந்த ஸ்டேட்டுக்குரிய GST விவரங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம், F11 ஒரு கீயை பிரஸ் பண்ணி குடும்பம் ஒரு இடத்துக்கு கொண்டு வருவோம். ஆனா இங்க கம்பெனி கிரியேட் பண்ண அடுத்த செகண்ட் உங்களோட F11 ஃபீச்சர் ஓப்பன் ஆயிடும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சோ மோர் அண்ட் சோ ஃபியூச்சர் மோர் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இது தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். இந்த ஃபீச்சர்ல ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாவே வந்து GST ஆப்ஷன்ஸ் எஸ்னா இருக்கும். இவேபிள் எனபிள் தி என்ட்ரிஸ் எஸ் இருக்கும். இதுல உங்களோட GST நம்பர் மட்டும் கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். எந்த இயர் ஆட்டோமேட்டிக்கலா கம்பெனி கிரியேட் பண்ண இயரை இங்க பிக்கப் பண்ணிடும். ஸோ F11 ஃபீச்சர்னு நீங்க தனியா போய் அதை மெமரி பண்ணி தேடிட்டு இருக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கலி இங்க ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ கிரியேஷன் ஏரியால கிளியர். தென் அதுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்ப பார்த்தாலும் வந்து பேக்கப் எடுங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து கிரியேட் கம்பெனி வந்து கம்பெனி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவங்க. உங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை என்னன்னா பேக்கப் எடுக்கிறதா, பேக்கப் எடுக்கிற சமயத்துல நம்ம டெஸ்டினேஷன் சோர்ஸ் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஓடிட்டே இருக்கும். ஆனா டேலி பிரைம் பொறுத்த மட்டும் ஜஸ்ட் பிரஸ் ஆன் ஆல்ட் Y இந்த இடத்துல பேக்கப் அண்ட் டெஸ்டினேஷன் இருக்கும். இங்க இந்த பேக்கப் பொறுத்த மட்டும் வந்து நீங்க பேக்கப் பார்த்த இங்க இருந்தே வந்து எப்பயும் போல செலக்ட் கமெண்ட்ல சொன்ன மாதிரியே டிரைவை நீங்க ஆட்டோமேட்டிக்கலி எடுக்கலாம். அந்த டிரைவ்ல ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒன் செகண்ட், நான் டீகோலன் கன்ஃபார்ம் பண்றேன். பட் எனக்கு அங்க ஒரு டிரைவ் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் பிரஸ் ஆன் டேல் பேக் அப்படின்னு ஒரு டிரைவ் கொடுக்குறேன். இங்க என்டர் தட்டினதுமே என்ன கேட்கும்னா ஸ்பெசிபிக் த பாத் இங்க பண்ணவான்னு கேட்கும். நீங்க அகைன் ஒரு என்டர் தட்டவுமே ஆட்டோமேட்டிக்கலி என்ன கேட்குன்னா யூ வாண்ட் கிரியேட் த ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்கலா நம்மளோட மை கம்ப்யூட்டர்ல சேவ் ஆயிடும். இப்போ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பேக்கப் ஃபைல் ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நீங்க இதுலயும் இன்னொரு மாடிஃபிகேஷன் என்னன்னா பேக்கப்பையும் வந்து வேற டிஃபரன்ஸ் பிளேஸ்ல இருக்க டேட்டா பார்த்த எடுத்து நீங்க ஒரே இடத்துல பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த மாடிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷனும் பேக்கப் ஆப்ஷனும் டேலி பிரைம்ல மட்டும்தான் உண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த சேம் ஆப்ஷன் அந்த ஆல்ட் Y இன் ரீஸ்டோர். ரீஸ்டோரும் அதே போலதான். நீங்க எனி பிளேஸ் ஆஃப் த டேட்டாவை எங்க வேணாலும் உங்களோட மை கம்ப்யூட்டர்ல இருக்க ஆப்ஷன் மாதிரியே அந்த டிரைவ்ல என்னென்ன டிரைவ் இருக்கோ எல்லா பிளேஸுக்கும் நீங்க இங்க இருந்தே ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க டைப் பண்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணவான்ற கொஸ்டினும் ஆட்டோமேட்டிக்கலி ஆஸ்க் பண்ணும். இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன். அகைன் இப்போ நார்மலா நம்ம கம்பெனிக்குள்ள வந்துட்டோம். உள்ள வந்ததுமே நமக்கு என்ன ஸ்கிரீன்ல வரும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம நார்மலா எப்போ பார்த்தாலும் அக்கௌண்ட் இன்போ, இன்வென்ட்ரி இன்போ, வவுச்சர் இந்த மாதிரி ஒரு டீடைல்ஸை நிறைய டைம் இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு மெமரி பண்ணிட்டே இருப்போம். பட் டேலி பிரைம்ல பொறுத்த மட்டும் ஸ்கிரீனு கேட்வே ஆப் டேலியில கிரியேட்ன்ற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். மாஸ்டர்ல ஆல்டர் அண்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இந்த 3 விஷயம் தான். ஸோ இதுக்கு முன்னால உள்ள செலக்ட் கம்பெனில சொன்னதை ஒரு ரீகால் பண்ணிடுறேன். செலக்ட் கம்பெனி பொறுத்த மட்டும் இந்த டேலி பிரைம் பொறுத்த மட்டும் வந்து ப்ரௌசர் அப்படின்ற ஒரு ஏரியாவை ஆரம்பத்துல இருந்தே ஸ்டடி பண்ணிட்டு வராங்க. ஆரம்பத்துல இருந்து ஸ்டடி பண்றதுனால மை கம்ப்யூட்டரை ஈஸியா ப்ரௌஸ் பண்ணி டேட்டா எங்க இருந்தாலும் நீங்க செலக்ட் கம்பெனிக்கு எடுத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்காக நான் ஸ்பெசிபிக் டேட்டா பார்த்து பண்ண முடியாம போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதையும் திரும்ப சொல்லுறேன். டேட்டா பார்த்தா நீங்க உள்ள வந்த பிறகு கன்ஃபார்ம் பண்ற ஆப்ஷனும் ஆல்ட் Y ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. அங்கேயும் நீங்க டேட்டா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். பட் டேட்டா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அத்தரைஸ்டு பர்சன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு என்னன்னா டேட்டாவை நிறைய இடங்கள்ல வச்சுட்டு சமயத்துல வந்து அதை நிறைய ஒர்க்கோட ஷெடியூல்ல மறந்துடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல மை கம்ப்யூட்டர் உள்ள வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு ரீகால் ஆயிடும். அந்த ரீகால் ஆப்ஷனுக்காக தான் இந்த மெயினா ஸ்பெசிபிக் டேட்டா பார்த்து இருக்கு. அதனால பழைய டேட்டா பார்த்து இல்லாம இல்லை, அதையும் நீங்க பண்ணிக்கலாம். இது போக ப்ரௌசராகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நான் கேட்வே ஆப் டேலி ஏரியாவுக்கு வந்துடுறேன். என்னப்பா நம்ம வந்து அக்கௌண்ட் இன்போ, இன்வென்ட்ரி இன்போ இந்த மாதிரி பார்த்துருக்கோம் அந்த ஸ்கிரீன் தான். பட் இங்க வந்து வெறும் கிரியேட்னு ஒரு ஸ்கிரீன் மட்டும் தான் வரும். இந்த டேலி பிரைமோட முக்கியமான விஷயமே இங்க தான். ஸோ கிரியேட்னு ஒரு இடத்துல போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இஸ் அ குரூப் அண்ட் லெஜர் அண்ட் கரன்சி அண்ட் வவுச்சர் டைப்ஸ் எனிதிங் இஸ் ஸ்டாக் குரூப், ஸ்டாக் கேட்டகரி, ஸ்டாக் ஐட்டம், யூனிட்
எல்லாமே கிரியேஷன்ற ஒரு ஏரியாக்குள்ளேயே உங்களுக்கு சர்ச்சபிள் ஆயிடும். இது போக எனக்கு வேற சில ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா சோ மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இதுக்கு முன்னால இருக்க வேற சில விஷயங்கள் ஜிஎஸ்டி டீட்டெயிலோ பேன் டீட்டெயிலோ இதெல்லாம் வரும். இது போக இன்ஆக்டிவேட்னு ஒரு ஏரியா யூஸ் பண்ணிருப்பாங்க. காஸ்ட் சென்டர் வேணும், காஸ்ட் கேட்டகரி வேணும் அப்படின்னா அதையும் நான் எடுத்துக்க முடியும் இந்த இடத்துல இதுல. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து லெஜர் கிரியேஷன் காமிச்சிடுறேன். இது வரைக்கும் லெஜர் கிரியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா கிரியேட் பண்ணிடுவோம், எல்லா வேலையும் முடிச்சிருவோம். ஆனா இது என்ன ஆகுனா சமயத்துல சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா ஆபரேட்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், கிரியேஷன் பர்மிஷன் கொடுத்துருப்போம் அல்லது ஆல்டர் பர்மிஷன் கொடுத்துருப்போம். அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸையோ க்ளோசிங் பேலன்ஸையோ மாத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இப்போ எங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பிளேஸ்லயே ஒரு F12 கான்ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஃபிகர்ல என்னன்னா ஓப்பனிங் பேலன்ஸையும் நீங்க கிடன் பண்ணி வச்சுக்கலாம். இஸ் இஸ் ப்ரொவைட் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் த லெட்ஜர். அப்படி எஸ்ன்ற ஆப்ஷனை நோட் பண்ணிக்கலாம். இது பர்டிகுலர் ஆப்ஷன். இதுல இது போக அட்ரஸ் டீடைல் எல்லா டீடைலுமே நீங்க கிடன் பண்ணிக்கிறதுக்கு இங்க சோமோர் ஆப்ஷன்ல நிறைய இருக்கு. நீங்க என்னென்ன கான்டாக்ட் டீடைல் வேணாம், என்ன டீடைல் வேணாமோ எல்லாத்தையுமே நீங்க லாக் பண்ணிக்க முடியும். இது போக ஒரு சில டீடைல் மட்டும்தான் அந்த லெஜர்ல நான் போய் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் ஒரு கிரியேட் பண்ண லெஜர்ல போயிட்டு ஒரு ஆல்ட்ரேஷன் நான் ட்ரை பண்றேன். என்ன பண்றோம், தேவையில்லாம என்டர் தட்டி எல்லா பிளேஸுக்கும் நான் வந்துட்டே இருக்கணும். அந்த ஆப்ஷனை ஹைட் பண்ணிருக்காங்க. ஸோ மோர் டீடைல்ன்ற ஒரு ஆப்ஷன்ல எது மட்டும் வேணுமோ அதை மட்டும் நீங்க டைப் பண்ணிட்டு வெளியில வரலாம். ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் டைப் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் டைப் பண்ணிட்டு கண்ட்ரோலே கொடுத்துடலாம். முன்னால என்ன பண்ணா ஒரு லெஜர்ல ஒரு சிறு விஷயம் மாத்துறதுக்காக வந்து ஓவரால் என்டர் அந்த பிளேஸ் வர வரைக்கும் நான் என்டர் தட்டிட்டு இருக்கேன். பட் இங்க கண்ட்ரோல் ஐ மோர் டீடைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல எப்படின்னா நீங்க எது மட்டும் வேணுமோ அந்த இடத்த மட்டும் நீங்க டச் பண்ணி மாடிஃபிகேஷனோ அல்லது ரீயா கொடுக்க வேண்டிய விஷயமோ கொடுத்துட்டு கண்ட்ரோலே கொடுத்துட்டு நீங்க வெளியே வந்துடலாம். ஸோ இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களோட என்டர் அந்த ஸ்பீட் ஆஃப் த ஒர்க் சிம்பிளிசிட்டி ஒர்க்னு அடிக்கடி நாங்க சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா, அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் இந்த விஷயம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஆல்ட்ரேஷன் ஸ்கிரீன்ல என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா விஷயத்துலயுமே சோமோர்ன்ற ஆப்ஷன் டிராவல் ஆகிட்டே இருக்கும். நீங்க எதை வேணாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு லெஜரை வந்து ஆல்டர் பண்றதுக்கோ அல்லது கிரியேட் பண்றதுக்கோ முன்னால நீங்க வந்து அது எந்த லெஜரை நான் ஆல்டர் பண்றேன்னு தெரியாதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுக்கு முன்னாலே அந்த ஆப்ஷன் இருந்தது. இன்னொன்று சர்ச்சிங் ஆப்லையும் இது கொடுத்துருக்காங்க. திரும்ப மறுபடியும் அந்த ஆப்ஷன் டிராவல் ஆகும். தேர்ட் இந்த சேம் பிளேஸ்ல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது என்ன ஆப்ஷன்னா இது வரைக்கும் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண எல்லா லெஜரோட மொத்த விஷுவலேஷனும் இங்க உள்ள இருக்கும். இதுல மெயின் மேட்டர் என்னன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாலே இதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன்ல பாத்திருப்பீங்க. இங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்டோட ஒரு ரூட் டைரக்டரி என்னன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்குள்ள போனதுமே ஒரு பர்டிகுலர் லெஜர் எதுக்குள்ள இருக்குன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இமிடியேட்டா கிடைச்சிடும். இது போக வந்து இதுல வந்து ஆல்ட் கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது மல்டி கிரியேஷன். முன்னால மல்டி கிரியேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா அட்ரஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஆனா இந்த மல்டி கிரியேஷன்ல நீங்க அட்ரஸ் கொடுக்க முடியும். ஒன் செகண்ட். ஸோ மோர் டீடைல் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியோட நேம் அந்த அண்டர் குரூப் ஏற்கனவே ஸ்டாட்டிக் டேட்டா செலக்ட் பண்ணனால அட்ரஸையும் நீங்க இங்க கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஈவன் ஒன் லைன் ஆஃப் அட்ரஸ் மல்டி கிரியேஷன்லையும் கொடுக்க முடியுன்றதுக்காக தான் இந்த சாட் ஆஃப் அக்கௌண்ட் ஆப்ஷன். சாட் ஆஃப் அக்கௌண்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கிரியேஷனை செக் பண்றதுக்கு ஒரு வே இருக்கும். தென் அதில் சேஞ்ச் வியூ பண்ணி நீங்க வேற எப்படி மெத்தட்ல பார்க்கலாம், லெஜர் வியூ மட்டும் பார்க்கலாம்னாலும் நீங்க பார்த்துக்க முடியும். இதுல எக்ஸ்பிரஷன் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா யூஸ்டு அண்ட் அன்யூஸ்டு இது ஏற்கனவே பார்த்த விஷயங்களை ஒரு சில ஏரியால நீங்க கீபோர்டு வச்சு தேடிட்டு இருக்க வேணான்றக்காண்டி இங்க வந்து சேஞ்ச் த எக்ஸ்பிரஷன் ரிப்போர்ட்னு தனியா பிரிச்சும் சேஞ்ச் வியூன்னு தனியா பிரிச்சும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக எப்படி செப்பரேட்டட் ஆயிருக்குன்னா உங்களை சிம்பிளிஃபையா ஒரு சில விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு ஆகலாம். முன்னாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா அக்கௌண்ட் இன்பு, லெஜர், மல்டியூசர் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரியை வந்து எப்ப பார்த்தாலும் மெமரி பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கும். இப்போ வந்து சிம்பிளா சில கீஸ் மூலமா நீங்க பார்த்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஐ கோ டு வவுச்சர்ஸ். ஸோ வவுச்சர் கிரியேஷன் பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிளரி. ஒன் செகண்ட்.
வவுச்சர் கிரியேஷன் பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6 வவுச்சர் டைப் வந்து அந்த F9, F4, F5, F6 இந்த மாதிரி எல்லா கீஸையும் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். ஆனா இங்க வந்து மவுஸ் ஆப்ஷன் யூசர்ல இருக்கனால F10 ஒரே ஒரு கீயை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இல்ல எனக்கு அதுவும் முடியாது அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப் த மவுஸை கிளிக் பண்ணா போதும். இருக்கிற எல்லா வவுச்சர் டைப்பும் நம்ம கிரியேட் பண்ண வவுச்சர் டைப்பும் புதுசா இருக்கிற வவுச்சர் டைப்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நீங்க F8 சேல்ஸ், F9 பர்ச்சேஸ் இப்படின்ற ஒரு மெமரி பண்ணிட்டு இருக்க வேண்டிய விஷயங்கள் இதுல கிடையாது. F10 அதை கிளிக் பண்ணுங்க வவுச்சர்ல போயிட்டு அதுல காமிக்கும் என்ட்ரியை போடுங்க அப்படின்னு ஒரு ஈஸி வே ஆஃப் அப்ரோச்ல இந்த ஏரியா இருக்கும். இதுலயும் இன்னொரு ஒன் ஆப்ஷன் இருக்கு. இப்ப நார்மலா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சேஞ்ச் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல எப்படின்னா F12 கான்வேல போயிட்டு சிங்கிள் என்ட்ரி வேணுமா டபுள் என்ட்ரி வேணுமான்னு கேட்டுட்டு இருப்போம். எல்லா இடத்துலயுமே இந்த சேஞ்ச் மோடும் இருக்கும், உங்களுக்கு மோர் டீடைலும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேஞ்ச் மோடு டீடைல் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனை என்ட்ரி போடுற ஆப்ஷனை இமிடியேட்டா மாத்திக்கிறதுக்குரிய வே. இது வந்து பேமெண்ட் அண்ட் ரிசிப்டுக்கு. இந்த மோர் டீடைல் ஆப்ஷன் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வவுச்சர் நரேஷன் நான் டைப் பண்ணணும். ஏற்கனவே என்ட்ரி பண்ண ஒரு என்ட்ரில வவுச்சர் நரேஷன் டைப் பண்ணணும். ஆனா நான் என்ன பண்ணுவோம் என்ட்ரு தட்டிட்டு கடைசி வரைக்கும் வந்து டைப் பண்ணணும். ஸோ அப்படி கிடையாது. இந்த மோர் டீடைல் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க சோமோர் கொடுத்தீங்கன்னா எதை மட்டும் நீங்க டைப் பண்ணமோ அந்த ஏரியா மட்டும் டைப் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோலே கொடுத்துட்டு வெளியில வந்துடலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் த வவுச்சர் சைட். வவுச்சர்ல நீங்க பிரஸ் அந்த கண்ட்ரோல் பிரஸ் பண்ணீங்கன்னா கண்ட்ரோலுக்கு கீழே உள்ள என்னென்ன வவுச்சர் சைட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் காமிக்கும். அந்த மீன் டைம் ஆல்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆல்டருக்குள்ள என்னென்ன வவுச்சர் டைப் இருக்கு. நம்ம ஆல்ட் F7 ஸ்டாக் ஜெனரலுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை, ஜஸ்ட் பிரஸ் அந்த ஆல்டர் பிரஸ் பண்ணாலே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ரைட் பட்டன் பாத்தீங்கன்னா ரைட் சைட் பட்டன் எல்லாம் ஹைலைட் ஆகும் எந்தெந்தெல்லாம் ஆல்டர் ஆப்ஷன்ல இருக்கின்றது. ஓகே, நெக்ஸ்ட் இதே வவுச்சர் டைப்ல இப்போ சேல்ஸோட ஏரியாவை காமிக்கிறேன். சேல்ஸை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட என்ட்ரியா இருக்கட்டும், போட போற என்ட்ரியா இருக்கட்டும், போட்ட என்ட்ரியில ஒரு மாடிஃபிகேஷன் நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சு தேடி தேடி வந்துட்டு இருக்கணும். பட் இந்த மோர் டீடைல் ஆப்ஷன் வெரி குட் ஹெல்ப் இந்த ஏரியால. ஏன்னா நான் ஒரு டெஸ்மார்ட் டீடைல் மட்டும் டைப் பண்ணணும், ஒரு எக்ஸ்போர்ட் டீடைல் மட்டும் டைப் பண்ணணும், வவுச்சர் நரேஷன் மட்டும் டைப் பண்ணா டைப் பண்ணிட்டு கண்ட்ரோலே கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட முடியும். ஆனா இதுக்கு முன்னால் உள்ள ERP என்ன பண்ணலாம், என்ட்ரு தட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்தாதான் நம்ம டைப் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 10-20 ஐட்டம் வச்சிருப்போம், இல்ல ஒரு 100 ஐட்டம் கூட ஒரு இன்வாய்ஸ்ல போட்டுருப்போம். ஆனா கடைசி வரைக்கும் என்ட்ரு பண்ணி அந்த இடத்துக்கு வந்து பண்றது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும். பட் அதே போல டிஸ்கிரிப்ஷன் டீடைல், எனி டீடைல் இந்த மோர்ல இதுல வந்து ஷோ மோர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி மற்ற எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே போல இங்கேயும் ஒரு சேஞ்ச் மோட் ஆப்ஷன் இருக்கும். நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா தெரியாம நம்மளோட கீபோர்டு ஆப்ஷன்ல என்ன பண்ணுவோம்னா Alt-I ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிடுவோம். இந்த Alt-I என்ன ஆயிடும்னா நமக்கு திடீர்னு பார்த்தா ஐட்டமே வரலை நம்ம ஸ்கிரீன்ல கூப்பிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்கச்ச அந்த மாதிரி விஷயங்கள் இனிமே ஒர்க் ஆகாது. அந்த Alt-I ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாம இந்த சேஞ்ச் மோடுன்ற விஷயம் வந்துடும். ஓ, நீங்கள் ஐட்டம் இன்வாய்ஸா வேணும்னா சேஞ்ச் மோடை யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க Alt-I தெரியாம பிரஸ் பண்ணா கூட அந்த நடவடிக்கைகள் நடக்காது. ஸோ அப்போ மோடை மாத்துறதுக்கு தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ Ctrl-I இந்த மோர் டீடைல்ஸ். மோர் டீடைல் வந்து நீங்க எது வேணுமோ அதை மட்டும் டைப் பண்ணிட்டு வெளியே வரலாம். சப்ளிமெண்ட் டீடைல்ஸ்ல தேவையில்லாத விஷயங்களை வச்சுக்க வேண்டாம். ஸோ அப்ப F12 கான்ஃபிகர் இல்லையா அப்படின்னா இருக்கு. ஸோ F12 கான்ஃபிகர் இருக்கு. F12 கான்ஃபிகர்னா இந்த பர்மனன்ட் பிக்சிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விஷயத்துக்காக நீங்க F12 கான்ஃபிகர் யூஸ் பண்ண போறீங்க. வழக்கம் போல எல்லா வவுச்சர் டைப்ல உள்ள அந்த F12 கான்ஃபிகர் உண்டு. அதைத்தான் இது போக இதுல தேவைப்படுற விஷயங்களை மட்டும் டச் பண்றதுக்காக தான் இந்த Ctrl-I இந்த மோர் டீடைல்ஸ். மோர் டீடைல் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம எதை மட்டும் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஓகே, ஜஸ்ட் ஆஃப் ஆல் அகைன் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகாலிங். நீங்க Tally ERP9ல பார்த்தா இந்த ஸ்கிரீன்ல உள்ள விஷயங்கள் தான் இங்க எல்லாமே வந்து Tally Prime சைட்ல டோட்டலா சேஞ்ச் பண்றது ஆயிருக்கு. ஸோ Ctrl-F3 1 செகண்ட். ஸோ இந்த ஸ்கிரீன் தான் ஃபர்ஸ்ட். இதுல ப்ரௌசர் அப்படின்ற விஷயத்த Tally வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. கூகுள்ல போய் நீங்க எதை ப்ரௌஸ் பண்ற மாதிரியோ அதே போல நம்ம மை கம்ப்யூட்டர்ல எதை ப்ரௌஸ் பண்ணாலும் எடுத்துக்கிற மாதிரி உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் தான் இந்த அப்பியரன்ஸ். இதுல நம்ம எடுத்ததுமே Tallyல பார்க்கும் போதே நம்மளுடைய கம்பெனி அப்பியரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும். நம்ம எந்த கம்பெனி வேணும்ன்றதையும் நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். ஓகே, அகைன் ஐ கோ டு த பிரிண்டிங் ஏரியா. மற்றபடி நீங்க பாக்குற ரிப்போர்ட்டிங்ல இன்னும் நிறைய அடிஷன்ஸ் இருக்கு, அது நான் லேட்டரா சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு இன்வாய்ஸோட பிரிண்டிங் ஏரியாவை உங்களுக்கு காமிச்சிடுறேன். 1 செகண்ட்.
நார்மலா ஒரு இன்வாய்ஸ் நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு வந்து இதுக்கு முறை யூஸ் பண்ண கீ எல்லாமே ஆல்ட் பின்ற ஒரு கீஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. இனிமே வந்து நம்ம வேர்ட் அண்ட் எக்ஸல் யூஸ் பண்ற மாதிரி கண்ட்ரோல் பின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் பி ஆப்ஷன் கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஸ்கிரீன் ஷோ ஆகும். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிகரேஷன், ப்ரீவியூ அண்ட் டிசைன் இது வந்து ஜஸ்ட் மவுஸால கிளிக் பண்ணாலே போதும், கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். அதர் தென் இந்த கான்ஃபிகர் ஆப்ஷன் ஏற்கனவே உள்ள F12 இருக்க எல்லா விஷயமும் இருக்கு. இது போக இதுல புது விஷயம் ஒன்று சேர்த்திருக்காங்க. தென் இப்ப நீங்க பிரிவில் இந்த இன்வாய்ஸை பாத்தீங்கன்னா எத்தனை பக்கம் போகுதுன்னு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம். கிட்டத்தட்ட இந்த இன்வாய்ஸ் பாத்தீங்கன்னா 3 பக்கத்துக்கு போதும். அதுவும் சரியான ஒரு அலைன்மெண்ட்ல இல்லாம ஜிக்ஸாகா இருக்கும். ஒரு ரிப்போர்ட்டிங் சென்ட்டே இருக்காது அதை பார்க்கல. இதுல பாருங்க இந்த என்ட்ரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஐட்டம் தான் இருக்கு. தேவையில்லாம இந்த பேஜை விட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இன்வாய்ஸ்ல பொறுத்த மட்டும் இப்ப இதுல ஆப்டிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்டிமேஷன் என்னன்னா ஸ்ப்ரிங் ஆஃப் த பேஜஸ், அந்த பேஜஸை குறைச்சு அதுக்குள்ள உள்ள கண்டென்ட்டை வேஸ்ட் பேஜஸை அப்ளிகபிள் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்த நீங்க எஸ்ன்னு கொடுத்துட்டு கண்ட்ரோலே கொடுத்தா போதும். இப்ப பிரிவுல இன்வாய்ஸோட ஜூமெண்ட் பாருங்க. ஒன் செகண்ட். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா 26 ஐட்டம் ஒரு பேஜுக்குள்ள செட் ஆகிருக்கும். ஸோ 3 பேஜ் போனது ஆட்டோமேட்டிக்கலி 2 பேஜுக்குள்ள உட்காந்துரும். அதே மீன் டைம் உங்களோட இன்வாய்ஸோட லுக்கு எந்த வகையிலையும் டிஃபரன்ஷியேட் காமிக்காது. ஓகே, சேம் பிரிண்டிங் ஆப்ஷன்ல ஒன் மோர் ஆப்ஷன், இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ். இதுக்கு முன்னால எல்லாரும் கேட்டிருப்பாங்க இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் வந்து தெரியல அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனையும் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல ஆட்டோமேட்டிக்கலி காமிக்கும். பையரோட அவரோட சேல்ஸ் டீடைல் பார்த்தீங்கன்னா அவரோட ரேட் டீடைல் வந்து டாக்ஸோட எவ்வளவு ஒரு ப்ராடக்டோட ரேட்டு அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு ஷோ ஆயிடும். ஓகேங்களா? இன்னொன்னு கான்ஃபிகர்ல போய் நான் எதையும் தேட வேண்டிய நெசசிட்டி கிடையாது. பட் நான் போய் ஆரோக்கியம் பண்ணது இந்த இடத்துல போய் பாருங்க அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே F12 கான்ஃபிகர்ல நிறைய விஷயங்கள் பார்த்து வச்சிருக்கனால அந்த விஷயங்கள் இப்ப உதாரணத்துக்கு வந்து எனக்கு ஒரு காப்பி எடுக்கணும், 10 காப்பி எடுக்கணும், ஜஸ்ட் காப்பி இஸ் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஏரியா உங்களுக்கு தேடி கொடுத்துரும். ஸோ முன்னால் அப்படி இருக்காது. F12 கான்ஃபிகர் தேடிட்டு ஒவ்வொன்றா தேடிட்டு வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க, அதர் ஃபீச்சர்ல பாருங்க, ஜிஎஸ்டி ஃபீச்சர்ல பாருங்க அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்னால இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி டீட்டெயில் ஒன்று மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி நம்ம டைப் பண்ணா ஜிஎஸ்டியில் இருக்க எல்லா விஷயமும் பிரிண்டிங்ல கால்ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் ஒன் மோர். இதே போல முக்கியமான இன்னொரு இடத்துக்கு நான் வந்திருக்கோம். அதாவது இந்த என்ட்ரி பொறுத்த மட்டும் இந்த என்ட்ரி நான் போட்டுட்டு இருக்கையில இப்போ வந்து ஒரு 10 ஐட்டம் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் மல்டி டாஸ்க் பத்தி இதுல சொல்ல போறோம். மல்டி டாஸ்க் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டேலி ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு என்ட்ரி போட்டுட்டு இருக்கையில இன்னொரு பேமெண்ட் என்ட்ரியோ அல்லது ஒரு ரிசிப்ட் என்ட்ரியோ இன்னொரு ரிப்போர்ட்டோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல டேலி என்ன பண்ணுவோம், இன்னொரு டேலி ரன் பண்ணி ஒர்க் பண்ணுவோம், இல்ல இன்னொரு சிஸ்டம்ல போய் எடுத்து கொடுப்போம், இல்ல இந்த என்ட்ரியை நிப்பாட்டிட்டு எடுப்போம். ஸோ அந்த விஷயம் இனிமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் பிரஸ் ஆன் ஆல்ட் ஜி. இந்த கோட்டுன்ற ஆப்ஷன் மூலமா எனிவேர் ஆஃப் த ரிப்போர்ட் எனி டைம் நீங்க போய் எடுக்கலாம். அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு இந்த இன்வாய்ஸை நீங்க எங்க விட்டுருந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அதே போல இந்த கிரியேட் த ஒன் மோர் வவுச்சர் என்ட்ரி. நான் இப்போ வந்து ஒரு பேமெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த என்ட்ரி நான் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆனதுமே பழைய எந்த ஸ்க்ரீன்ல இருந்தனோ அந்த ஸ்க்ரீனுக்கு நான் வர முடியும். ஓகே, தென் நீங்க ERP-ல பார்த்த எல்லா விஷயங்களும் அப்படியே ஃபாலோ அப் ஆகும். இந்த கோட்டுன்ற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கலா எல்லா இடத்துலையும் டிராவல் ஆகும். மேலே உள்ள
டாப் மெனுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி நிறைய ஸ்கிரீன்ஸ் இருக்கும். இதுல F1 ஒரு ஹெல்ப் பட்டன் கொடுத்துருப்போம். இது வரைக்கும் நம்ம இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். இன்னொன்னு டேலியோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அபவுட்ன்ற ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருப்போம். இது என்ன ஹெல்ப் பண்ணும்னா உங்களுக்கு நம்ம கம்ப்யூட்டரோட எல்லா கான்ஃபிகரையும் இதுல காமிக்க முடியும். தென் லைசன்ஸோட கான்ஃபிகரேஷன் பார்க்க முடியும். டேட்டா பாத்தை ஃபிக்ஸ் பண்ற ஏரியாவும் இங்க பார்க்கலாம். இங்கேயே நீங்க டேட்டா பாத்தை மாத்தணும்னாலும் மாத்திக்க முடியும். இந்த அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ செலக்ட் கம்பெனி, கிரியேட் கம்பெனி, இந்த ஸ்கிரீன்ல இருந்த எல்லா விஷயங்களையும் இந்த டேப் மெனு எல்லா இடத்துலையும் டிராவல் ஆகும். ஸோ நீங்க எந்த ஸ்கிரீன்ல இருந்து வேணாலும் உங்களோட இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். நான் எதுக்காக இப்ப திடீர்னு F1 கூட சொன்னேன்னா, நீங்க இப்போ ஒரு டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த டேலி வந்து எதுல இருக்கு, இந்த சிஸ்டமோட கான்ஃபிகர் என்ன அப்படின்னா இமிடியேட்டா டேலியை மினிமைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மை கம்ப்யூட்டர் போகணும். அப்புறமா சீரியல் நம்பர் தேடுறதுனா வெளியில வந்து தான் பார்க்கணும். அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது. ஜஸ்ட் பிரஸ் ஆன் F1. இதுல அபவுட்ன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களோட சிஸ்டமோட டீடைலோட சேர்ந்து நீங்க வச்சிருக்க பிரிண்டர் டீடைல் முதற்கொண்டு இங்க இருக்கும். என்னென்ன பிரிண்டர் இந்த சிஸ்டத்துல இருக்குன்ற விஷயமும் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இது அபவுட் த பேஸ் வந்து உங்க கம்ப்யூட்டரோட டீடைலும் இருக்கும், உங்க டேலியோட டீடைலும் இதுல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். முதல்ல சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேலியை வந்து ஒரு சிம்பிளா ஒரே ஒரு ஆக்ஷன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் டேலி வந்தப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சாதான் டேலி யூஸ் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தா டேலி யூஸ் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ எப்படி கொண்டாந்துருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல், அந்த மொபைல் யூஸ் பண்றவங்க கூட டேலியில உள்ள எல்லா விஷயங்களையும் யூஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும். எந்த ஸ்கிரீனுக்கு வேணாலும் போகலாம். ஜஸ்ட் பிரஸ் ஆன் கோ டு ஆல்ட் G. இந்த ஆப்ஷன் மூலமா ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு மாஸ்டரை கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க எந்த ரிப்போர்ட் வேணாலும் எந்த ஸ்கிரீன்ல வேணாலும் எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் போயிருக்கேன். அதுல வேற ஒரு குரூப் போறேன், வேற ஒரு லெஜர் போறேன், வேற ஒரு குரூப்ல உள்ள இருக்கேன். இதுதான் நான் போன ஸ்கிரீன். ஸோ இங்க இருந்துட்டு நான் அகைன் ஐ பிரஸ் அந்த ஆல்ட் G. இங்க வந்து நான் இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருந்தேன். இப்போ ஆனா நான் போறது கேஷ் புக் பார்க்க போறேன். அங்க இருந்து மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன், லெஜர் வவுச்சர் பார்க்க போறேன். சரிங்களா? அங்க இருந்து ஆல்ட் G கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒரு மாஸ்டரையோ அல்லது ஒரு வவுச்சரை கிரியேட் பண்ண போறேன். வவுச்சர் கிரியேட் காண்டி போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எந்த ஸ்கிரீன்ல இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. பட் இப்போ நான் எஸ்கேப் பண்ணேன்னா எந்தெந்த ஸ்கிரீன்ல இருந்தனோ எல்லா ஸ்கிரீனுக்கும் டிராவல் ஆகி ஃபைனலா நான் இருந்த எந்த ஸ்கிரீனுக்கு வந்து நிற்கும். நான் ஃபைனலா இருந்த ஸ்கிரீன் ட்ரையல் பேலன்ஸ் முத உள்ள வந்தீங்களா அந்த ரிப்போர்ட். இப்போ ஆல்ட் Gன்ற ஆப்ஷன் பிரஸ் பண்ணீங்கன்னா இதுல ஒன்பது ரிப்போர்ட், இது வரைக்கும் நான் பார்த்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நான் எதை கடைசியா பார்த்தனோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட்ல இருக்கும். நான் எஸ்கேப் பண்ணி வந்தனால ட்ரையல் பேலன்ஸ் மட்டும் ரிப்போர்ட்ல காமிக்குது. இதுல கிளியர் ஆல் ரிப்போர்ட் அப்படி கொடுத்துட்டாலும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இல்லாம போயிடும். ஸோ இது வெரி பிக் ஆப்ஷன். இந்த கோ டு வந்து எல்லா இடத்துலையும் நீங்க எங்க இருந்து வேணாலும் பண்ணலாம். நீங்க மேல டாப் மெனு இது வரைக்கும் கவனிச்சிருப்பீங்க, எந்த மெனுவுமே மாறி இருக்காது. டாப் மெனு அப்படியே டிராவல் ஆயிருக்கும். இந்த ஃபைனல் எண்டு வரைக்கும் நீங்க எந்தெந்த ஏரியால எதை பிக்கப் பண்ண பிளான் பண்றீங்களோ அங்க இருந்து மெனுக்கு கோ டு நீங்க செக் பண்ணி உள்ள வந்துக்கலாம். இந்த கோ டுல வந்து ஸோ ஓப்பன் ஆல் ரிப்போர்ட்ன்ற ஒரு ஏரியாவும் இருக்கும். தென் இது போக ஓப்பன் பண்ண எல்லா ரிப்போர்ட்டையும் க்ளோஸ் பண்ற ஏரியாவும் அதுலயே தான் இருக்கும் உங்களுக்கு. தென் இதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் நீங்க ஸ்கிரீன் பார்த்துருப்பீங்க. நார்மலா இவ்வளவு நாள் டேலி யூஸ் பண்ண எல்லாருமே ஒரே ஒரு ஸ்கிரீனை நம்ம இதுல காணான்றத நம்ம இன்னும் பார்த்துருக்கோமா என்னன்னு தெரியல. எனிபடி யாராவது ஒருத்தவங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரியுதா? கேட்வே ஆஃப் டேலில ஒரு முக்கியமான ஃபீச்சர் மிஸ் ஆயிருக்கு. யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? ஹலோ சார், மல்டி பிரிண்ட் ஆப்ஷன் கொடுங்க. எஸ் சார், ரைட் சார். மல்டி பிரிண்டிங் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் சார். ஸோ இதை என்ன பண்ணிருக்காங்கன்றத ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன் சார். டிஸ்பிளே டே புக் எங்க வேணாலும் இருந்துக்கோங்க. ஆனா இமிடியேட்டா எனக்கு ஒரு ரிப்போர்ட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பழைய ஆல்டிபின்ற அந்த கான்ஃபிகரை இங்க கொடுத்துருக்காங்க மேல உள்ள ஸ்கிரீன்ல. ஸோ இந்த ஆல்டிபி கான்ஃபிகர் கரண்ட் அண்ட் அதர்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஜெனரல் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதர்ஸ்ன்ற இடத்துல தான் உங்களோட மல்டி கிரியேஷன் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. மல்டி புக் எல்லாமே மல்டி அக்கௌண்டிங் ரிப்போர்ட். நீங்க எந்த ரிப்போர்ட் வேணாலும் இங்க இருந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஆல் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம், ஒன் லெட்டர் எடுத்துக்கலாம். இது போக சோமோர் ஆப்ஷன் போனீங்கன்னா மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.
இது இந்த ஆப்ஷனை ஆட்டோமேட்டிக்கலி ஆல்டிபின்ற பழைய ரிப்போர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. இதே சேம் டைம்ஸ் நீங்க நார்மலா இன்வாய்ஸ்ல ஆல்டிபி ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அங்க ரெண்டு விஷயம் உங்களுக்கு கேட்கும். ஆல்டிபி கொடுத்ததுமே கரண்ட் பேஜ் எடுக்கவா இல்ல வேற ரிப்போர்ட்ஸ் வேணுமான்ற ரெண்டு ஆஸ்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க எதை வேணாலும் மாத்தி சூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல கோடு பொறுத்த மட்டும் இது வரைக்கும் நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. நமக்கே தெரியாது எவ்வளவு ரிப்போர்ட் நம்ம பார்த்திருக்கோம். கோடுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 370 ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கலி உள்ள இருக்கும். இதுல இன்ஆக்டிவேட் ரிப்போர்ட்டும் இருக்கும். கீழே பாருங்க, கர்சர் காமிக்கிது பாருங்க, 370 ரிப்போர்ட்ஸ். நீங்க எந்த ஸ்கிரீன்ல இருந்து வேணாலும் கோடு மூலமா எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துக்க முடியும். ஸோ 370 ரிப்போர்ட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனா ஒரு ரொம்ப எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 150 ரிப்போர்ட் வேணா எடுத்துக்கலாம், எடுக்க சொல்லியிருக்கலாம், எடுத்து காமிச்சிருக்கலாம். பட் ஆனா 370 ரிப்போர்ட் இருக்குன்றத டேலி பிரேம் தான் எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட். சார் அகெயின் ஒன் மோர் கெஸ். மறுபடியும் நான் கிரியேட் கம்பெனிக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் வந்துடுறேன். அந்த ஸ்க்ரீன்ல இன்னொரு ஆப்ஷன் ஆடபிள் இருக்கு. நீங்க நார்மலா என்ன பண்ணுவோம்னா நம்ம கிரியேட் குரூப் கம்பெனி என்ன பண்ணுவோம்னா ஆல்ட் F3ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ கிரியேட் கம்பெனிலேயே நீங்க ரைட் சைட் பாத்தீங்கன்னா கிரியேட் குரூப் கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த குரூப்பை பிளான் பண்ணி நீங்க ஃபாலோ இதுல கிரியேட் பண்ணிட்டு நம்ம எந்தெந்த கம்பெனி குரூப்பை ஆட் பண்றோமோ ஆட் பண்ணிக்கிறதுக்கு இங்கேயே ஆப்ஷன் இருக்கு. தென் அதுக்கப்புறம் சார் நார்மலாக வந்து நம்மளுடைய எல்லா கம்பெனிக்கும் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் சார். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஒரு யூசருக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாஸ்டரோ அல்லது ஒரு லெஜரோ புதுசாக கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அவருக்கு அந்த பெர்மிஷன் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனியில் நான் ஒரு யூசர் மோட்ல உள்ள வந்துடுறேன். நான் இப்போ யூசரோட மோட்ல உள்ள வந்திருக்கேன் சார். இதுல ஒரு என்ட்ரியை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் சம் கரெக்ஷன் ஏதோ பண்ண வேண்டியிருக்கு அவருக்கு. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணணும், நம்ம நார்மலாக உடனே வந்துட்டு சரி எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டேலியை விட்டு ஃபுல்லாக வெளியில கேட்வே ஆப் டேலி வந்து அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த ஒர்க்கு டேலி ஃப்ரேம்ல கிடையாது. ஜஸ்ட் ப்ரெஸ் ஆன் ஆல்ட் கே. இந்த பிளேஸ்ல உங்களுக்கு வந்து சேஞ்ச் த யூசர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்த நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா உங்களோட யூசர் நேம் நீங்க டைப் பண்ணலாம். இது அட்மின் யூசர். ஸோ கொடுத்த அடுத்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்கலி அந்த யூசருக்குரிய எல்லா விஷயங்களும் அவருக்கு என்ன நீங்க கொடுக்கணும் பிளான் பண்ணீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஆயிரும். அவர் ஒர்க் பண்ணிக்கலாம். அவர் ஒர்க் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் மறுபடியும் நீங்க கேட்வே வெளியே வந்து அதுக்கப்புறம் செட் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டாம். அகைன் மறுபடியும் ஆல்ட் கே, ஜஸ்ட் கோ டு சேஞ்ச் யூசர். சேஞ்ச் யூசர்ல போயிட்டு மறுபடியும் அந்த யூசரோட பாஸ்வேர்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணி அவருக்கு ஒர்க் பண்ண சொல்லிடலாம். ஸோ இதனால என்ன ஆகும்னா டைம் சேவர், டைம் சேவர், சிம்பிளிஃபை ரொம்ப அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும். அந்த மீன் டைம் அவரோட ஒர்க்கும் ஸ்பாயில் ஆகாது. இதுதான் மெயின் மேட்டர். அடுத்து வந்து ஒன் செகண்ட் அது கூட அட்மின் யூசருக்கே நான் போய்க்கிறேன். ஸோ அதே போல ஒரு ஒன் ஆஃப் த கன்சர்ன் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய யூசருக்கு பாஸ்வேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய கம்பெனில நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரே டைம்ல ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நார்மலா டேலி ERP 9ல எப்படி குரூப்ல என்ன இருந்துச்சுன்னா ஒரே பாஸ்வேர்டு உள்ள கம்பெனியை குரூப் பண்ணியிருந்தாதான் ஒரு டைம் பாஸ்வேர்டு கொடுத்தா எல்லாத்துலயும் உள்ள போகும். ஆனா டேலி பிரைம் பொறுத்த மட்டும் அப்படி இல்லை. ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா F1ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் இல்லாம நான் ஒரு 2 கம்பெனிக்குள்ள போறேன். அது பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே நான் ஒரே பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன். ஏஏன்ற பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன். இது உள்ள போயிடுச்சு. அகைன் ஒன் மோர் கம்பெனி நான் ஓபன் பண்றேன். இது உள்ள போயிடுது. இது ரெண்டுமே ஒரே பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன். இது ரெண்டு உள்ள போனதோட காரணம் என்னன்னா சிங்கிள் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் ஸ்டார்ட் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் அப்ல சிங்கிள் லாகின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால ஆட்டோ லாகின் ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன்னா ஆட்டோ லாகின் ஆப்ஷன் எடுத்து கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன ஆகும்னா நான் வந்து ஒவ்வொரு டைம் பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்காது. இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டா ஒன் செகண்ட்
இது கொடுத்துருக்கேன் சார். அகைன் மறுபடியும் ஒன் மோர் கம்பெனி எடுக்கிறேன். ஸோ இதுக்கும் ரெண்டுக்குமே ஒரே பாஸ்வேர்டு இருக்கனால சிங்கிள் லாகின்ல ஒரே பாஸ்வேர்ட் போயிடும். இன்னொரு இதுல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அதே செட்டிங்ஸ்ல உங்களுக்காக ஸ்டார்ட் அப்லே தான். ஸோ இது வரைக்கும் நம்ம லோட் கம்பெனி என்ன பண்ணுவோம்னா, ஒரு கம்பெனியை தான் லோட் பண்ண சொல்லியிருப்போம். ஆனா டேலி பிரைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு 10 பிரான்ச்சஸ் இருக்குனாலும் 10 பிரான்ச்சஸும் சேம் யூசர் நேம் சேம் பாஸ்வேர்டு இருந்தா சிங்கிள் லாகின்ல இமிடியேட்டா உள்ள போகலாம். டேலி பிரைம் ரன் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கலி கம்பெனிக்குள்ள போயிடும். அந்த பாஸ்வேர்டு ஒன் டைம் கொடுத்தா போதும். ஸோ லோட் கம்பெனில இது வரைக்கும் நம்ம சிங்கிள் கம்பெனியை கொடுத்து லாகின் பண்ணி தான் பார்த்துருப்போம். பட் இதுல மல்டிபிள் கம்பெனியை நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த ஸ்கிரீன் இப்போ வந்து இந்த 2 கம்பெனியை நான் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ நான் டேலி விட்டு க்ளோஸ் பண்றேன். அகைன் ஐ ரன் அப் த டேலி பிரைம். So automatically the password, இது ask the password. Just press on username password. 2 கம்பெனி ஆட்டோமேட்டிக்கலி வரும். இது மாதிரி 10 கம்பெனி இருந்தாலும் சரி 100 கம்பெனி இருந்தாலும் சரி 100 பிரான்ச்சையும் ஆட்டோமேட்டிக்கலி இமிடியேட்டா ஒன் ஷாட்ல நீங்க ஓபன் பண்ணிக்க முடியும். ஒன் ஷாட்ல ஒர்க் பண்ணிக்கவும் முடியும். இதுல மெயின் திங் வந்து மறுபடியும் நான் கோ டு ஆப்ஷனுக்கு வந்துடுறேன். இந்த கோ டு தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கோ டு ஆப்ஷன் மூலமா நிறைய பிசினஸ் டென்சிங்ல இருக்கவங்க ஆட்டோமேட்டிக் சர்ச்சிங் லெவல்ல இமிடியேட்டா ரிப்போர்ட்டை எடுத்துக்க முடியும். ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கவும் முடியும். தென் அந்த ரிப்போர்ட் எந்த ஸ்பேஸ்ல இருந்துச்சுன்றத இமிடியேட்டா கேஷ் பண்ணிக்கவும் முடியும். ஏன்னா அவங்க எந்தெந்த ஸ்கிரீனை பார்த்துருக்காங்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எடுக்கணும், இதுல காணாமே அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் டைப் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்லி அவுட்ஸ்டாண்டிங்ல என்னென்ன ரிப்போர்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுல வந்து டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு நான் மெமரி பண்ணி வச்சுக்க வேண்டிய நெசசிட்டிஸ் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் டைப் ஆன் த அவுட்ஸ்டாண்டிங். ஆட்டோமேட்டிக்கலி அந்த ரிப்போர்ட் போயிடும். அடுத்தது சார் நெக்ஸ்ட் சார் இதுல வந்து இப்போ கோட்டுல எல்லா ரிப்போர்ட்டுமே இட்ஸ் மர்ஜ்டு மீன் எல்லா ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். நம்ம பழைய ரிப்போர்ட்ல எதை நான் பார்க்கலாம்னா, இப்போ டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அந்த இன்வென்ட்ரி புக் இதுல போயிட்டு நான் மூவ்மெண்ட் அனலைஸ் ஏஜிங் அனலைஸ் இப்படிலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இப்போ அதுலயும் ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ ஜஸ்ட் பிரஸ் ஆன் ஸ்டாக் சம்மரி. இந்த ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட்ல மட்டும் நான் போயிட்டு இந்த பேசிஸ் வேல்யூல அந்த பர்சன்டேஜ் பார்க்கறது, ஸ்கேல் வேல்யூ பார்க்கறது எல்லாம் பார்த்துக்கலாம். இது போக சேஞ்ச் வியூல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட்லயே நீங்க சோமோர்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளேயே மந்த்லி சம்மரி, மூவ்மெண்ட் அனலைஸ், ஏஜிங் அனலைஸ், சேல் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் எல்லா விஷயத்தையும் நீங்க இந்த ஆப்ஷன்லயே பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்காக வந்து டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், டிஸ்பிளே இன்வென்டரி புக் அப்படின்ற விஷயத்தையும் ஞாபகம் வைக்கணும். ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட் போய்கிட்டே நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் பிரஸ் ஆன் சேஞ்ச் வியூ. இது கண்ட்ரோல் ஹெச். ஓகே சார், ரொம்ப சிம்பிளான கீஸ் வச்சுக்கிட்டா மட்டும் போதுமானது. டேலியோட ஞாபகத்துல வச்சுக்கிட்டா போதும். நீங்க டேலியோட எல்லா ஒர்க்கையும் ஸ்மார்ட்டா பண்ண முடியும் சார். இது டேலி பிரைமோட ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் மல்டி டாஸ்கிங், த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ல இந்த கோ டு ஆப்ஷன் மட்டும் உங்களோட ஞாபகத்துல இருந்தா போதும், எல்லா ரிப்போர்ட்டும் நீங்க ரீகால் பண்ணிக்க முடியும். அதுதான் நெக்ஸ்ட். Okay. Ruby ma'am, are you here on the line? Hello? Yes, sir. Hearing, Yes, sir. sir. Okay. Any other feedback or any other queries you are under? Ma'am, ask them. Sir, doubt இருக்கா ப்ராடக்ட்ல? ஹலோ சார், நான் பாண்டியராஜன் பேசுறேன் சார், ஏன் மிஷனரியில. சொல்லுங்க சார். மேடம், இது மல்டி ஜிஎஸ்டி லாகின் பண்ண முடியுமா சார்? இந்த அந்த ஃபீச்சர் இஸ் நியர்லி சார் டெஃபினட்டா வந்துரும். சரிங்களா? ஓகே சார்.
நீங்க குரூப் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் கேக்குறீங்க. ஐ அம் ரைட் நோ? ஆமா ஆமா சார். ஓகே சார். ஜஸ்ட் வெயிட் சார். கண்டிப்பா அடுத்த ரிலீசஸ்ல டெஃபினட்டா கொடுக்க போறாங்க. அதுக்குரிய மல்டி டாஸ்கிங் ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம். Sir, Sir, any the other? suggestion- Sorry Yes, sir, sir. இந்த suggestion ஏற்கனவே அங்க எடுத்துட்டு போயிருக்கோம் சார் மல்டி ஜிஎஸ்டி. இட் வில் ஹேப்பன் சார். எனக்கு எஸ் சார் சங்கர் சார். எனக்கு அன்மியூட் பண்ண முடியல, சாரி. நோ ப்ராப்ளம் சார். நோ ப்ராப்ளம். ரிலீஸ்ல we are coming with that sir. Thank you sir. Thank you. ஓகே ஓகே.